ஸோ படம் வந்து ஒரு கடல் சார்ந்த படம்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி பண்ணியிருக்காங்க படம்? அவர் காதல் கதையை கடலை வச்சு ஒரு அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்கும். படத்தில் என்ன சொல்ல வராங்க சார் ஆழியில்? படத்தில் வந்து சரத்குமார் வந்து காதலுக்கு எதிரானவராக இருக்காரு. அந்த பையன் அவரை காப்பாற்றுறதுல காதலை விட காதலை மனிதாபிமானத்தை வச்சு காப்பாற்றுற படமா இருக்கு. சூப்பரா படம் சூப்பரா சார். அப்பம் பொண்ணு கதை படம் நல்லா சொல்லியிருக்காரு. அவர் எப்பவுமே அவருடைய ஆக்ஷனை கரெக்டா பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். கதை ஒன்றும் பெருசா எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஆளின்னு இந்த கடல்லே முடிச்சிடுறாங்க. இன்ட்ரெஸ்டிங் எதுவும் இல்லை. ஒரு சின்ன ஒரு லவ் சப்ஜெக்ட் தான். நல்லா பண்ணிருக்கேன். நல்லா பண்ணிருக்கேன் சார். கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கு. ஆமா ஆமா ஃபுல்லா கடல்ல தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஒரு முறை பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க? என்ன மெசேஜ் சொல்றாங்க? என்ன கதாநாயகன் வந்து அவருக்கு இன்னொருத்தர் பொண்ணு லவ் பண்ணுறாங்க. அதில் இப்போ வராரு. ஃபர்ஸ்ட்டில் விரோதமாக பார்க்குறாரு. இப்போ லாஸ்ட்டில் பொண்ணு இறந்துறாரு. அவர் ரொம்ப அந்த சுபாவமாக இப்போ கஷ்டப்படுறாரு. அப்புறம் பொண்ணு சேர்த்து வச்சிடலையே, அவங்க நான் லைஃப் நல்லா இருந்து பண்ணுறோம் கஷ்டப்படுறாங்க. சூப்பராக பார்க்கலாம். என்ன சத்தியம் ஓகேதான். இல்லை சீரியஸான ஒரு விஷயம். இல்லை சரத்குமார் சாரோட ஒரு வித்தியாசமான படம். ஓகே தானே பார்க்கலாம். புரியல. இல்லை அப்படியெல்லாம் இல்லை. ஓகே தான். நல்லா இருக்கு. என்ன கதை சொல்ல வராங்க? நல்லா இருக்கு. நல்ல எமோஷனல். ஓகே. சரத்குமார் காதை சேர்த்து வைக்கிற மாதிரி கதையா? நல்ல ஸ்டோரி. நல்லா அது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வேற லெவலில் சந்தோஷம். கண்டிப்பாக ஆழி படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள். எனக்கு அது அப்பா பாசம் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வெறித்தனமாக பாசமாக இருந்தார் சரத்குமார் சார். செம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்கல. அதை சொல்லவா வேணும். வேற லெவலில் நடிச்சிருக்காரு சார். அதில் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம் சரி. அப்போ அது ஒன்ஸ் பார்க்கலாம். ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டை சுற்றி தான் நடக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம். சரத்குமார் கெட்டப் சூப்பராக இருக்குது. கெட்டப் இன்னும் ஒரு வேறு ஏதாவது மூவியில் இன்னும் கொஞ்சம் லைக் மெயினாக நல்ல ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி ஸ்டோரியில் ஏதாவது போட்டாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை காமெடி எதுவுமே இல்லை. சீரியஸ் தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஏன்னா ஒரு போட்டில் போது ஒரு மர்டர் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டு வராரு அவர் அந்த பையனை. ஸோ அது எப்படி பண்ணுறாரா இல்லையான்றது தான் ஸ்டோரி. வேறு ஓல்டு ஸ்டோரி தான். பட் இன்னும் என்னென்னா அந்த மேக்கிங் நல்லா தான் இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் த்ரில்லிங் சீன்ஸ். இப்போ நிறைய ஸ்டோரிலாம் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு ரூம்லேயோ இல்லை ஒரு டவர்லேயோ வந்துட்டு ஒரு மூவி முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த மூவி எடுத்திருக்காங்க, ஒரு போட்லேயே வந்து நம்ம எடுத்துடலான்ட்டு. இன்னும் கொஞ்சம் லைக் இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங் ஆட் பண்ணிவிட்டு லைக் இன்னும் ஒரு கேரக்டர் ஏதாவது உள்ளே இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் காமெடியாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிடும். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபைட் இல்லை, லைக் ஒரு வில்லனுக்கும் ஹீரோக்கும் நடக்கிற மாதிரி ஃபைட் கிடையாது இது. ஒரு அவங்களுடைய பொண்ணை லவ் பண்ணுறாங்க, அதை வந்துட்டு இவர் வேணான்றாரு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கும் சரத்குமார் சாருக்கும் நடக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி. ஸ்டோரி ரொம்ப இல்லை பிரதர், அதான் சொல்றேனே. அவர் சரத்குமார் சாருடைய பொண்ணை லவ் பண்ணுறாங்க, அந்த பையனை வந்து இவர் வந்துட்டு அவங்களுடைய ஈக்குவலிட்டிக்கு இல்லை. ஸோ வந்துட்டு அவரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு, அதுதான் கதை. அவ்வளோ. ஓகே. ஸோ
நல்ல ரிவ்யூ ரெஸ்பான்சஸ் வந்திருக்கு. ஸோ ஐம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனிப்போ வெயிட்டிங் ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸஸ் ரிவ்யூஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு, சென்னை, மதுரை. ஹோப்ஃபுல்லி இட்ஸ் ரியலி பாசிட்டிவ். In the end, everyone was a bit emotional. That means the film has worked. Ramdas sir has achieved what he really wanted to achieve. And I'm really proud to work along with Sharkumar sir throughout the film, seeing myself in the big screen. Now, as I said, we are waiting for the responses of everyone else. So, yeah. Thank you. பண்ணியிருக்காங்க. ஸோ படம் நல்லா இருந்தது. அண்ட் சரத் சாரும் நல்லா நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு சரத் சார் ரோலாக இருந்தது. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு இல்லாமல் அவருடைய புதிய முயற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதை நம்ம பாராட்டக்கூடிய தக்கது. நல்லா வந்திருக்கு. ஹீரோவுமே நல்ல ஈடு கொடுத்து நடிச்சிருக்காரு. அவர் புதுமுகம்னாலும் ஆமா, கடலை மையப்படுத்தி தான் எடுக்கணும். அந்த இடத்துல அவ்வளவுதான் எடுக்க முடியும். அதான் நல்லா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா மியூசிக் நல்லா இருந்து ரசல் புக்குட்டி சார் பண்ணியிருக்கிறாரு. அதனால ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா அதை ஃபேமிலியோடு பார்க்கலாம். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. எந்த விதமான ஆபாசம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே கடலை மையப்படுத்தின கதை தாங்கிறதுனால எல்லாருமே ஃபேமிலியோடு ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.